ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது லாஸ்ட் சாட்டர்டே சண்டே அண்ட் இந்த சாட்டர்டேயோட விலாக்னு சொல்லலாம், வீக்கெண்ட் விலாக். ஸோ இந்த விலாகில் நான் என்னென்ன பண்ணேன், எந்த இடத்துக்கு போயிருந்தேன், என்ன ஷாப் பண்ணேன், அப்புறம் என்ன ஈவெண்ட் இருந்தது, அது எல்லாமே இந்த நீங்கள் விலாகில் வந்து பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் நான் வந்து ஒரு 2 வீக்ஸாகவே எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது, அதனால் கம்ப்ளீட்டாக வந்து என்னால் இன்னும் ரிகவர் ஆகலை, அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கேன். அண்ட் இந்த லென்த்தி வீடியோலையும் பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் ஓவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோட த்ரோட் வந்து கட்டியிருக்கு, அதனால தான். ஸோ லாஸ்ட் சாட்டர்டே சண்டேயோட டே வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலி சாட்டர்டே வந்து காலையிலே வந்து பிளான் பண்ணியிருந்தேன், ஏன்னா வேலை இருந்தது. ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் காம்போ பேக் வந்து பேக் பண்ணணும், அதுக்கான எல்லா ஐட்டம்ஸுமே வந்து வீட்டுக்கு வந்து இறங்கிடுச்சு. ஸோ இந்த பேக்கேஜிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட வேலையை வந்து ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் வேலையை முடிச்சிருவோம். நான் எப்பயுமே அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் இந்த வேலையில் உட்கார போகிறேன். சாட்டர்டேயோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் மெனு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. காலையிலைக்கு வந்து சப்பாத்தி செஞ்சுருக்கேன், காராமணி சுண்டல் செஞ்சாச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதினா துவையல், சாதம், கீரை குழம்பு, அப்புறம் வாங்கி தொக்கு கொஞ்சம் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்ருக்கேன். உருளைக்கிழங்கு பொரியல், இதுதான் மதியத்தோட லஞ்ச் மெனு. அது எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு டைனிங் டேபிளுக்கு எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். அதுக்கடுத்து நம்மளோட ஸ்நாக்ஸ் பேக்கெல்லாம் பேக் பண்ணுறதுக்காக குழந்தைங்களும் கொஞ்சம் வந்திருந்தாங்க, அவங்களோட ஹெல்ப் எடுத்துகிட்டு எல்லா ஐட்டம்ஸுமே ஒரே ஒரு காம்போ பேக்கில் எல்லாமே நீட்டாக பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஆல்மோஸ்ட் எனக்கு ஒரு ஈவினிங் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து சாட்டர்டே நைட்டை வந்து சண்டே போடக்கூடிய அவுட்ஃபிட் வந்து எடுத்து வைக்கலானுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக ஃப்ரைடேலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஃபீவரிஷாக கோல்டாக இருந்தது, பட் இருந்தாலும் இந்த ஈவெண்ட் வந்து நான் மிஸ் பண்ண முடியாது, அண்ட் ரிட்டன் கிஃப்ட்ஸ் கொடுக்க வேண்டியதால் இருந்தது. ஸோ அதனால் சாட்டர்டே சண்டேவும் கொஞ்சம் அப்படியே மேனேஜ் பண்ணிவிட்டேன். ரொம்பவே கோல்டாகிட்டு இருந்தது, ஆனாலும் வந்து மேனேஜ் பண்ணி கிளம்பியாச்சு. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே வந்து அவுட்ஃபிட் எடுத்திருந்தேன், பட் கம்ப்ளீட்டாக போட்ட பிறகு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ஆப்டாக இருந்தது. ஸோ இந்த ஜீனுக்கு வந்து இந்த பிளாக் கலர் ஃபார்மல் ஷர்ட்டு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஷர்ட் வந்து ரீசெண்டாக தான் வாங்கினது, அண்ட் ரொம்பவே சிம்பிளான அசசரிஸ், ஒரு ஸ்மார்ட் வாட்சும் ஒரு பிளாக் கலர் ஸ்டட், அவ்வளோதான். ஸோ இதை முடிச்சுட்டு ஈவெண்ட்டோட ஹாலுக்கு போயாச்சு. அங்கே போய் நம்மளோட ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே நீட்டாக டிஸ்பிளே பண்ணி எடுத்து வச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் ஈவெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா செட்டு கோன்ற மாதிரி எல்லாமே செட்டப்பு ரொம்ப பக்காவாக சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நம்ம ரியாஸ் ரிட்டன் கிஃப்ட்லேருந்து நம்ம பண்ணி கொடுத்த கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய குழந்தைங்களுக்காக தான். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது, அந்த குழந்தைங்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க. இந்த வீக் சாட்டர்டேவோட கிளிப்பிங் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது. ஸோ சாட்டர்டேவே வந்து காலையில் கொஞ்சம் ஹால் எல்லாமே க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணி முடிச்சுட்டேன். அதுக்கடுத்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வெளியே போகிறதால வேகமாக பண்ணி முடிச்சிடணும், கிச்சனில் வந்து பரபரப்பாக வேலை போயிட்டே இருந்தது. ஸோ இன்னையோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் மெனு என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தியும் முட்டைக்கோஸ் பொரியல் தான். ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கடுத்து மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் ரைஸ் வைக்க போகிறேன், அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அப்புறம் முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், நூக்கல் போட்டு சாம்பார் வைக்கிறேன். ரசமும் கொஞ்சம் வச்சாச்சு. ஸோ இதுதான் மதிய லஞ்சோட மெனு. இது எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து ரெடி ஆகிட்டு வெளியே போக போகிறேன். இன்றைக்கி கொஞ்சம் ரிட்டன் கிஃப்ட்ஸோட சில ஐட்டம்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு, அதோட என்கொயரிக்காகவும் கொஞ்சம் சாம்பிள்ஸ்க்காகவும் தான் நானும் என்னோடய சிஸ்டர் போயிட்டு இருக்கோம். ஸோ நான் எங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஸோ அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க வீட்டில் இருப்பாங்க. நான் வந்து அப்படியே போக போகிறேன் டேரெக்டாக, என்னோடய சிஸ்டர் அங்கே ஜாயின் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இந்த சாட்டர்டேயோட பிளான் இருந்தது. அண்ட் நான் வந்து ஆட்டோவில் தான் போனேன், எனக்கு ஆட்டோவில் போகிறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும் பெங்களூரோட டிராஃபிக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அண்ட் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து ஒரு அப்டேட்டில் பார்த்துருந்தேன். ஸோ பெங்களூர் தான் நம்பர் 1 டிராஃபிக்கில் இருக்குது, பெங்களூர் சிட்டி. ஸோ எப்படி தான் அந்த டிராஃபிக் வந்து மேனேஜ் பண்ணுறது, எப்படி போகிறாங்க வராங்கன்னு தெரியல. அதனால் நாங்கள் யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போகிறோம், ரொம்ப தூரம் லாங்காக போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியாகவே நம்ம வந்து வீடை விடணுன்றது ஒரு பிளான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். அதுவும் இன்றைக்கி சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ்னால இன்னும் டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஸோ வெளியே போகிறவங்க, மறுபடியும் வெளியிருந்து உள்ளே வரவங்க, இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ சிட்டிக்குள்ளே கொஞ்சம் பெட்டர், பட் சிட்டி அவுட்டருக்கு போகணுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு டிராஃபிக் சிச்சுவேஷன் தான் பெங்களூரில் இருக்குது. பட் இருந்தாலும் நிறைய பேர் அதெல்லாம் மேனேஜ் பண்ணி பக்காவாக பிளான் பண்ணி ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி தான்
ஸோ சாட்டர்டேன்றதால போகிற வரைக்கும் எனக்கு சிட்டிக்குள்ளே இருக்கிறதால கொஞ்சம் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிடலாம். பீக் ஹவர்ஸ்ன்னு நம்ம சொல்கிற டைமில் மட்டும்தான் ரொம்பவே டிராஃபிக்காக இருக்குது. ஸோ அதை பிளான் பண்ணி நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடை விட்டோம்னா கரெக்டாக போய் ரீச் ஆகிடலாம். ஸோ ரிட்டன் கிஃப்ட்ஸுக்கு தேவைப்படக்கூடிய சாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்புக்கு போயிருந்தோம். ஸோ இந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பில் எல்லாமே ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே இங்கே வந்து ப்ரொவைட் ஆகும். ஸோ இந்த ஒரு ஷாப்புக்குள்ளேயும் போய் எல்லாம் என்னென்ன வேணுமோ அதை எடுத்தாச்சு. அண்ட் இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூ இயர் டைரியும் குட்டியாக ஒரு பிளானர் மாதிரி எடுத்துக்கலான்றதுக்காக அந்த டைரியும் செக் பண்ணேன். ஸோ நாங்கள் இங்கே போய் என்னென்னலாம் வாங்கினோன்றது வந்து உங்களுக்கு கடைசியில் வரும் பாருங்கள். ஸோ ரொம்ப அழகாக க்யூட்டாக பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இந்த வாட்டி நான் பிக் பண்ணியிருக்கேன். ஸோ பெருசாக ஃபெஸ்டிவலுக்கான ஷாப்பிங் இல்லை. இது வந்து ஜென்ரலாக ரிட்டன் கிஃப்ட்டுக்காக அப்புறம் வந்து எங்களோட ஒரு பர்சனல் ஷாப்பிங்காக போனது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டி போயிருக்கேன். நாங்கள் போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே அம்மா வந்து வீட்டில் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி வெளியே கோலம்லாம் போட்டு உருளியில் பூவெல்லாம் போட்டு வச்சு பூஜையும் பண்ணி முடிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் வர்றதுக்குள்ளே ஈவினிங் ஆகிடுச்சு. ஏன்னா நான் கிளம்புனது வந்து மதியம் இல்லை 1 o'clock அந்த மாதிரி. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த பென்சில் ஹோல்டர்ஸ் அப்புறம் வந்து இந்த க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய எரேசர்ஸ் இதெல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அண்ட் இதுதான் இந்த குட்டி பிளானர் தான் இந்த வருஷம் நான் கேரி பண்ண போகிறது. ஸோ பேகுக்குள்ளே அழகாக வைக்கிற மாதிரியான ஒரு குட்டியான ஒரு டைரி. அண்ட் இது ரெண்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எரேசர்ஸ் தான் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தோன்னே வாங்கியாச்சு. இந்த ஒரு கூடையும் வாங்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். பை பாய், டேக் கேர்.